வெல்கம் டு வேர்ல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் யூஎஃப்ஓ குறிப்பாக ஏலியன் அப்டக்ஷன் பற்றிய ஒரு இன்சிடெண்ட்டை தான் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த ஏலியன் அப்டக்ஷன், அதாவது பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை அல்லது மனிதர்களை கடத்திட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான இன்சிடெண்ட் பல்வேறு நாடுகளில் 1940களுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 80கள் வரை நடந்ததாக நிறைய பதிவுகள் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த வரிசையில் போலந்து நாட்டில் எமிலிசின் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் 1978வது வருடம் ஜான் வோல்ஸ்கி அப்படிங்கிற ஒரு விவசாயி தன்னை ஏலியன்கள் அவங்களுடைய விமானத்திற்குள்ளே அழைச்சிட்டு போனதாக ஒரு செய்தியை சொல்கிறாரு. போலந்து நாட்டில் நடந்த ஒரே ஒரு ஏலியன் அப்டக்ஷன் கேஸ் இதுதான். அவர் சொன்ன அந்த பரபரப்பான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இவர் ஒரு விவசாயி. வழக்கமாக அன்றாட விவசாய பணிகளை பார்த்துட்டு மீண்டும் ஒரே ரூட்டில் தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிறது இவருடைய வழக்கம். அதே மாதிரி ஒரு காலை நேரத்தில் தன்னுடைய பணிகளை முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மணி கிட்டத்தட்ட 7:30க்கு மேலே ஆகிக்கிட்டு இருக்குது. காலை நேரம்தான். இந்நிலையில் கொஞ்சம் தூரத்தில் 2 பேர் கருப்பு நிற உடை அணிந்து அவருக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அதை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக தெரியுது. இருந்தாலும் நம்ம ஊரில் யார் இப்படி ட்ரெஸ் போட்டு வரப்போகிறா, ஒருவேளை புதுசாக யாராவது நம்ம ஊருக்கு வர்றவங்களாக இருக்கலாம் அப்படின்னு அவர் அதை பெருசு பண்ணலை. அவங்கள ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு அவர் கடந்து போகிறாரு. இந்நிலையில் திடீரென அவருடைய குதிரை வண்டிக்கு பின்னாடி ஒரு ட்ரக்கு கட்டியிருப்பாங்க சரக்குகளை ஏற்றி வைப்பதற்காக. அந்த ட்ரக்கு மேலே யாரோ அழுத்தி பிடித்து ஏற முற்படுவது போல் இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, அந்த உருவந்தான். அவங்க அருகில் கடந்து பாஸ் ஆகி போன உடனே அவங்க அது மேலே ஏற முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் தீர்மானிக்கிறாரு. அவர் பின்பக்கத்தை தான் பார்க்குறாரு. அதே கருப்பு நிற அந்த உடை தான் தெரியுது. சரி, எதுக்கு ஏறுறாங்க அப்படின்னு அவர் கேட்கலாம் நினைக்கும் பொழுது அவங்களுடைய பேசக்கூடிய அந்த பாசை அவருக்கு வித்தியாசமான ஒன்றாக தெரியுது. இதனால் அவருக்கு என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் புரியலை. கொஞ்சம் பயம் ஏற்பட்டுருது, இவங்க வேற யாரோ அப்படின்னு. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு விமானம் பறந்து வர்றதையும் இவர் கவனிக்கிறாரு. பூமியில் முற்றிலும் தரையிறங்காமல் ஒரு 4 ஸ்டாண்டு போன்ற அமைப்பு, இந்த படத்தில் பார்க்குறீங்களா, இது மாதிரி தான் அவர் சொல்லியிருந்திருக்கிறாரு. அந்த ஸ்டாண்டுகளை மட்டும் தரையில் நிறுத்திடுது. இந்நிலையில் அந்த வண்டியில் இருந்து அந்த 2 உருவங்களும் கீழே இறங்குது. அதை பார்க்கும்போது இவர் ரொம்பவும் பயத்துக்கு உள்ளாகிறாரு. காரணம், அதனுடைய நிறம் எல்லாம் பச்சை நிறமாக இருக்குது. மிரட்டக்கூடிய ஒரு விதமான கண்கள். இவரை அருகில் வருமாறு அவை சைகை செய்து இது அவருக்கு ரொம்பவும் அச்சத்தை ஏற்படுத்துது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் 5.5 அடி உயரம் அந்த உருவங்கள் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது கூட போன உடனே முதல்ல ஒரு ஏலியன் அங்கே போட்டுக்கிற ஒரு ஸ்டாண்டு மூலமாக லிஃப்ட் மாதிரி இருக்குது, அதில் ஏறி அந்த விமானத்துக்குள்ளே போகுது. அதே மாதிரி இவரும் இன்னொரு ஏலியனும் அந்த விமானத்துக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த விமானம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மினி பஸ் அளவிற்கு இருந்ததாகவும், ஆனால் அதில் ஒளிரக்கூடிய விளக்குகள் ஏதும் இல்லை, உள்ள வேறு ஒரு அறை இருந்ததாகவும், அந்த அறைக்குள்ளேயும் இதே மாதிரியான ஏலியன்கள் இருந்ததாகவும், அவை ஏதோ ஒன்றை சாப்பிட்டு கொண்டு இருந்ததாக அவர் சொல்கிறாரு. அந்த ஏலியன்கள் செய்கை மூலமாகவே இவரை ஒரு படுக்கையில் மேல் சட்டையை கழட்ட சொல்லிட்டு படுக்க சொல்லியதாகவும், இவரும் பயத்தில் அதே மாதிரி ஆடைகளை அவிழ்த்துட்டு படுத்திருக்கிறாரு. சில வினாடிகள் கழித்து அவரை மீண்டும் அந்த விமானத்தில் இருந்து கீழே இறக்கி விட்டுருக்குது, அதே லிஃப்ட் மூலமாக. அதன் பின்னாடி ஒரு செகண்டில் அந்த விமானம், அதாவது மினி பஸ் சைஸில் இருந்த அந்த வேற்று கிரகவாசிகளுடைய விமானம் மேலே பறந்து மறைஞ்சிருது. ரொம்பவுமே அதிர்ச்சிக்கு உள்ளான அவர் ஒரு விதமான அச்சம் பதட்டத்தோடு வீடு போய் சேர்ந்துடுறாரு. இந்நிலையில் பயத்தில் அவருடைய வண்டியில் பூட்டப்பட்டிருந்த குதிரையும் எங்கேயோ ஓடி போகுது. அப்புறம் அதையும் பின்னாட்களில் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இதை போய் அவங்க வீட்டில் சொன்ன உடனே அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லாருக்கும் தகவலை தெரிவித்து அந்த இடத்துக்கு விரைந்து வந்து பார்க்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த இடத்துல இருந்த புற்கள் எல்லாம் வெப்பத்தால் தாக்கப்பட்டிருக்குது. அங்கே ஏதோ ஒன்று வந்து இறங்கி போனதுக்கு உண்டான தடயங்களும் தெரியுது. இந்த விஷயம் காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிக்குது. அதன் பின்னாடி நிறைய இந்த யூஎஃப்ஓ சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறவங்க, குறிப்பாக இந்த படத்தில் பார்க்கக்கூடிய இந்த யூஎஃப்ஓ ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும்
இது சம்பந்தமாக நிறைய பேசி எழுத ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக நிறைய பேர் ஜான் வோல்ஸ்கியை பேட்டி எடுக்கிறாங்க. ஆரம்பத்தில் இது கட்டுக்கதை, ஜான் வோல்ஸ்கி ஏதோ ஒன்றை பார்த்துட்டு பயந்துட்டு இப்படி பேசுகிறாரு அல்லது உளவியல் ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற பல்வேறு கதைகளை சொல்கிறாங்க. இதையெல்லாம் தவிடுபொடி ஆக்குற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்னன்னா, அதே பகுதியில் வேறு ஒரு இடத்துல இருந்த ஒரு 6 வயது சிறுவனும் அன்றைய தினம் குறிப்பிட்ட நேரம் அந்த காலை 8 மணி அளவில் மினி பஸ் போன்ற ஒன்று வானத்தில் பறந்து சென்றதை பார்த்ததாகவும் அது தரையிலிருந்து கிளம்பியதை தான் பார்த்ததாகவும் தன்னுடைய அம்மாவிடம் பதறி போய் அவன் சொல்லியிருக்கிறான். இந்த விஷயங்களை அவங்களும் அந்த பகுதியில் இருக்க மக்களிடம் சொல்லியிருந்துருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இங்கே மர்மமான ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்கும் புரிய வருது. இந்த மற்ற நாடுகளில் நடந்த ஏலியன் அப்டக்ஷன் கேசஸ்களில் எல்லாமே அந்த கடத்தப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வேற்று கிரகவாசிகள் தங்களிடம் ஹிப்னாட்டிக் அல்லது டெலிபோர்ட்டேஷன் முறையில் தான் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருடைய கேஸில் தான் முதலாக அந்த வேற்று கிரகவாசிகள் ஏதோ ஒரு பாஷையில் பேசினதாக, மொழியில் பேசினதாக அவர் சொல்கிறாரு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இந்த அப்டக்ஷன் ஸ்டோரியில் பார்க்கப்படுது. மேலும் எல்லாருமே இந்த யூஎஃப்ஓ சம்பந்தமாக பார்த்தவங்க அனைவருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுடைய அந்த பிரத்யேகமான பறக்கும் தட்டுகளில் ஒளிரக்கூடிய விளக்குகள் இருப்பதாக சொல்லுவாங்க. ஆனால் இவர் கண்ட விமானத்தில் அந்த சிறுவன் பார்த்ததில் எந்த விதமான ஒளிரக்கூடிய விளக்குகளும் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு வித்தியாசமானதாக ஒன்றாக இந்த அப்டக்ஷன் நிகழ்வுல பார்க்கப்பட்டிருக்குது. இது எப்படியோ, இது உண்மையோ பொய்யோ அறிவியலுக்கு அப்பாற்பட்டதோ உறுதி செய்யப்படலை. ஆனாலும் போலந்தில் நடந்த ஒரே ஒரு ஏலியன் அப்டக்ஷன் கேஸ் இதுதான் அப்படிங்கிறதுனால இப்போ வர அந்த இடத்த இந்த ஏலியன் அப்டக்ஷன் நிகழ்வு நடந்த ஒரு இடமாக படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு நினைவிடமாக பாதுகாக்கப்பட்டு இப்போ வர இருக்குது. இது ஒரு புறம் இருந்தாலும் மற்ற ஏலியன் அப்டக்ஷன் இன்சிடெண்ட்டோட இந்த இன்சிடெண்ட் பல்வேறு விதங்களில் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் எந்த விதத்தில் உண்மைகள் நிறைந்திருக்கு அப்படிங்கிறதும் ஒரு விசித்திரமான ஒன்றாக இப்போ வர பார்க்கப்படுது. பொதுவாக இந்த அண்ட சராசரத்தில் எத்தனையோ வேற்று கிரகவாசிகள் எத்தனையோ விதமான கோள்களில் இருப்பதாகத்தான் நம்பப்படுது. அது மாதிரி பூமிக்கு வந்த வித்தியாசமான சில ஏலியன்கள் போலந்து நாட்டிலையும் வந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இப்போ வர இருக்குது. அதனால் ஜான் வோல்ஸ்கியுடைய இந்த ஏலியன் அப்டக்ஷன் இப்போ வர பலரால் மறுக்கப்பட்டாலும் சிலரால் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விசித்திரமான அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாகத்தான் பார்க்கப்படுது. மற்றும் ஒரு விசித்திரமான ஒரு கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.